Fly ash bricks வச்சு வீடு கட்டினா ஹீட் ஆகுமா ஆகாதா? டெம்பரேச்சர் வந்து செக் பண்ண போகிறோம். காஸ்ட் கம்மியாகுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக காஸ்ட் கம்மியாகும். இது பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா? இந்த வீடியோவில் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களை உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே. வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ ஜென்ரலாக கஸ்டமர்ஸ் வீடு கட்டும்போது ரெட் பிரிக்ஸ் தான் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சில நேரங்களில் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு இதில் டவுட்ஸ் ஆகும். இந்த கல்லை யூஸ் பண்ணால் வீடு வந்து ஹீட் ஆகுமே, இது வந்து எம்சாண்டு பாறையிலேருந்து எடுக்கிறது தானே, இதனால் வீடு வந்து அதிகமாக ஹீட் ஆகுமே, செங்கல் அளவுக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வரும். ஸோ இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆர் பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் கிளீன். ஸோ நம்ம வேஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து தான் இதை கல்லாக மாற்றுவோம். ஆனால் செங்கல் அப்படி கிடையாது. நம்ம பூமியை தோண்டி அதில் இருக்கிற மண் களிமண்ணை எடுத்து நம்ம இயற்கை வளங்களை வந்து அழிக்கிறோம். ஸோ இது அப்படி கிடையாது, வேஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் வந்து ரீபர்பஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இதை சொல்லும் போதே நிறைய பேர் சொல்லிடுவாங்க, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும், இது பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா, எங்களுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்பாங்க. அதை தான் அடுத்து சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது காமனாக எல்லாருக்கும் வர கேள்வி, இது ஸ்ட்ராங்காக இருக்குமா, செங்கலை விட இது என்ன டிஃப்ரென்ஸ், என்ன அட்வான்டேஜஸ், என்ன பெனிஃபிட், முக்கியமாக காஸ்ட் கம்மியாகுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக காஸ்ட் கம்மியாகும். இன்றைக்கி சென்னையில் ஒரு செங்கல் வயர் கட் பிரிக்ஸ் நம்ம வாங்குகிறோன்னா ஏறக்குறைய 13 ரூபா வருது. அதே இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வாங்கினோன்னா ஒரு 7லேருந்து 8 ரூபா வரைக்கும் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கன்சிடரபிளி வந்து ரொம்பவே கம்மியாகுது. காஸ்ட் கம்மியாகுது அப்படிங்கிறப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இது ஸ்ட்ராங்காக இருக்குமா, வீட்டுக்குள்ளே ஹீட் வருமானு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை எப்படி செய்கிறாங்க, என்ன மெட்டீரியல்ஸ்ன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வர்ற பை ப்ராடக்ட் வேஸ்ட்டு, அந்த ப்ராடக்டை எடுத்து அது கூட சிமெண்ட்டு, தண்ணி, சாண்டு மிக்ஸ் பண்ணி தான் கம்ப்ரஸ் பண்ணி இதை ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் செங்கலை வந்து நம்ம வந்து நெருப்பில் சுட்டு தான் வந்து பேக்கிங் ப்ராசஸில் தான் வந்து செங்கல் வந்து செய்வாங்க. இது அப்படி கிடையாது, ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் கம்ப்ரெஷன் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு எட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நீட் ஃபினிஷ்டாக வரும். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, இது கம்பேரிட்டிவ்லி லைட் வெயிட்டான மெட்டீரியல். அதனால் இது நம்மளுக்கு நிறையாவே பெனிஃபிட்ஸ் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது. இதனால தான் நிறையா பில்டர்ஸ் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிஷினில் ஃபினிஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈவனான வால் சர்ஃபேஸ் கிடைக்கும். இதனால் பிளாஸ்டிக் திக்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இதெல்லாமே உங்களுக்கு ஒர்க்கபிலிட்டியில், ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைமில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வால்ஸில் யூஸ் பண்ணும்போது இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ ஜென்ரலாக ரெட் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 to 20% வரைக்கும் வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஆனால் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து 6 to 12% தான் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ கம்மியாக தண்ணி உரியறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வர டார்க்னஸ்ஸு, வாட்டர் லீக்கேஜ், இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஸ்ட்ரென்த்து. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது நம்ம ஹேண்ட்மேடு கையால் பண்ணுற பாக்ஸ் கல் இந்த மாதிரி கல்லாம் பார்த்துட்டோம்னா 3.5 to 7 நியூட்டன் வரைக்கும் தான் வரும். ஆனால் இதே ஃப்ளை ஆஷ் வந்து 10 to 14 நியூட்டன் வரைக்கும் வருது. ஒயர் கட் பிரிக்ஸும் ஏறக்கூடிய சேம் ஸ்ட்ரென்த் தான் வரும். ஸோ நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்து பார்க்கும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று, ஃபேக்ட்ரியில் பண்ணி வர்றதுனால நம்மளுக்கு ஃபினிஷ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக யூனிஃபார்மாக வரும். செங்கல் வந்து ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வர்றதுனால ஒரு கல் வேகாமல் வரும். கிளாப் டெஸ்ட் பண்ணணும், ட்ராப் டெஸ்ட் பண்ணணும், நம்ம வர்ற 3000 கல்லையும் வந்து பண்ண முடியாது. பட் இது ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் பண்ணுறதுனால எல்லாமே ஈவனான ஸ்ட்ரென்த்தோட சர்ஃபேஸ் ஃபினிஷோடு வரும். அதனால் நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான சீக்ரெட் சொல்கிறேன், பில்டர்ஸோட சீக்ரெட், அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸில் பண்ணும்போது பிளாஸ்டிக் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா இதோட சர்ஃபேஸ் வந்து செங்கலை விட ஸ்மூத்தாக இருக்கிறதுனால பிளாஸ்டிங் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கிற பாண்டிங் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு பிடிக்காது. ப்ராப்பரான சிமெண்ட் ரேஷியோ இருக்கணும். அப்படி இல்லை, ப்ராப்பராக ஹேக்கிங் பண்ணல அப்படின்னா உங்கள் பிளாஸ்டிங் இஷ்யூஸ் வரும். இதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரேட் சீக்ரெட். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒர்க்கபிலிட்டியில் செங்கலை விட இது கொஞ்சம் டஃப் தான். ஏன் அப்படின்னா செங்கலை ஈஸியாக அவங்க கையில் வேலை செய்கிற அந்த ஹேண்ட் டூல் குளிர் வச்சு அடித்தோம்னா ஈஸியாக ரெண்டாக உடஞ்சிடும். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அப்படி உடையாது. ஏன்னா இது ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணுறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அடிக்கும்போது கரெக்டாக அந்த ஷேப்பாக உடையாது. இதை அந்த அரைக்கல்ல அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உடைச்சி வைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். அந்த ஒர்க்கபிலிட்டியை நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்துக்கணும். ஸோ நிறையா பேசிட்டோம், டெஸ்ட்டை போய் பார்த்துடலாம், வரீங்களா? நம்ம பிரிக்ஸோட டெம்பரேச்சர் பார்க்கணும். Sir, you know I am a very sincere and dedicated officer. ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த நம்ம வந்து வெயிலில் வைக்க போகிறோம். எரிக்க போறீங்களா? வச்சுட்டு என்ன டெம்பரேச்சர் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம்.
நெருப்புல இருந்து அப்படியே ஜோதியில ஐக்கியமாயி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்கு ஜிம் சக் சக் சக். A few moments later. ஸோ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டோம். 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து செக் பண்ண போகிறோம். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து 42.3 காட்டுது. ரெட் பிரிக்ஸ் வந்து 44.1 காட்டுது. ஸோ இந்த டெஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து ஹீட் ரொம்பவே கம்மியாக தான் வந்து செங்கலோட அப்சர்வ் பண்ணுது. இதனால் வீடு நம்மளுக்கு கூலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸில் கட்டினா வீடு ஹீட் ஆகும் அப்படின்றது ஒரு மெத்து. அதை உடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ யாராவது கட்டுறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.